வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது பலாச்சக்கை அவியல் அல்லது குழம்புன்னு சொல்லலாம். இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷலு. இப்போ இதை இந்த பலாச்சக்கை எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சாரேன். இப்போ இந்த பலாப்பழம் இந்த மாதிரி முள்ளோடு இருக்கும். இதை இப்போ இந்த பக்கம் முள் இருக்குது பலாப்பழத்தில். இப்போ இதை திருப்பிட்டு இதில் நடுவில் உள்ள இந்த சக்கையை எடுத்து நம்ம சீவி வச்சுருக்கோம். இப்போ அதை எப்படின்னு காமிக்கணும். இப்போ இந்த சக்கையை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ அது நடுவில் அந்த மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அதில் உள்ள சதையை மேலே உள்ள அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். அது இது பிகினர்ஸ் காணிச்சேன்னா அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது குழம்பு தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து அரைச்சி வச்சது. இது தனி மல்லித்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி அடித்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, சீரகம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் பலாச்சக்கை அது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ தான் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸு எடுத்து புளி ஊற வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் பலாச்சக்கை அவியலுக்கு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், வெந்தயம் இதை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் வரமிளகா போட்டு தாளிச்சிருக்கோம். வரமிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இடித்து வச்சது, இஞ்சி, பூண்டு எல்லாமே இடித்து வச்சது, அது எல்லாத்தையும் இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ அதை வதக்கிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ அடித்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். புளி நல்லா இப்போ கொதி வரப்போகுது. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் நான் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். தனி மல்லித்தூள், இதில் வேறு எதுவுமே கலக்கலை. அதையும் போட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பலாச்சக்கையை இதில் போட்டுடலாம். இப்போ கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பலாச்சக்கையை போட்டு நம்ம 2 விசில் விட்டுறணும். 2லேருந்து 3 விசில் விட்டுறணும். இப்போ விசில் விட்டு நான் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ கிண்டி விட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த வெள்ளத்தை போட்டு இன்னொரு நல்லா கொதி விட்டுறலாம். இப்போ இந்த பலாச்சக்கை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையை இதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நான் டிஸ்பிளேல வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பலாச்சக்கை அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவையான பொருட்கள்லாம் அதில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்து கூட எடுத்து வச்சுக்கிட்டு செய்யலாம். ஷார்ட்ஸாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கை சிம்பிள் வரும். அந்த சிம்பிளை உங்களுக்கு ஒன்றும் காசு பணம்லாம் இல்லை. அதுக்கு நீங்கள் சும்மா தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.